வெல்கம் பேக் டு ராஜ் வித் லக்ஷ்மி அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தோம்னா ரத்தம் வாங்கிட்டு வந்துருக்கு. ரத்த பொரியல் எப்படி பண்ணலான்ட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? பெரிய சைஸ் வந்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், பெப்பரு, சால்ட் ஆட் பண்ணுறோம். நான் வந்து ரத்தம் வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே ஒன்றாவே போட்டுடலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பரும் போட்டுக்கோங்க. இந்த ரத்தம் வந்து கட்டணும் அப்படின்காக ஆல்ரெடி வந்துட்டு கடையிலே வந்துட்டு உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ உப்பு மட்டும் வந்து தேவையான அளவுக்கு நம்ம எப்படின்ட்டுன்னு பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கையிலே வந்துட்டு கரைச்சிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை நம்ம ஊற்றிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் வந்துட்டு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் வந்துட்டு ரத்தம் வாங்கி பசங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், வயசானவங்களாகட்டும் யார் வேணாலும் இந்த ரத்த பொரியல் வந்துட்டு தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இரும்பு சத்து இதில் வந்துட்டு ரொம்ப 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 அதிகம் இது. ஸோ உடம்புல ரத்தம் இல்லாதவங்க கூட வந்துட்டு இது வந்து வாரத்தில் 2லேருந்து 3 நாள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். நான் செய்கிறது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நான் எப்பவுமே செய்வேன் நான். ஸோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஆல்ரெடி இந்த ரத்தத்தில் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர் இது எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இதிலே வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். ஆல்ரெடி இதிலே வந்துட்டு தண்ணி வந்துட்டு இருக்கும். நம்ம அதனால் தண்ணி இது எல்லாமே நம்ம ஊற்ற வேண்டாம். சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு அவிச்சி கட் பண்ணி அந்த மாதிரியும் செய்வாங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டு கையிலே வந்து நல்லா கரைச்சிட்டு அதிலே வெங்காயம் எல்லாமே போட்டுட்டு நான் இந்த மாதிரி நான் செய்வேன் நான். நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லாவும் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வந்து நம்ம இது தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம டிஃபன் இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த ரத்த பொரியல் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு அவ்வளவோ நல்லது இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம விடவே இல்லை. தண்ணி பாருங்கள், இது இந்த ரத்தத்துலேயே வந்துட்டு ஆல்ரெடி தண்ணி இருக்குது. இதிலே வருது பாருங்கள். இது நல்லா முட்டை போட்டி மாசு மாதிரி நம்ம இன்னும் நல்லா வதக்கணும். இது கூட வந்துட்டு முருங்கீரையும் சேர்த்து போடுவாங்க. முருங்கீரையும் போட்டிங்கன்னா இன்னும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. கண் பார்வைக்கெல்லாம் அது முருங்கீரை தான் ரொம்ப நல்லது. ஸோ இது கூட வந்துட்டு ஒன்றும் இல்லை. இது கூட நான் எல்லாத்தையும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே கையிலேயே போட்டு நல்லா ரத்தத்தை வந்து போட்டு நல்லா கரைச்ச மாதிரி அது கூட வந்துட்டு ஒரு இடுக்கு வந்துட்டு முருங்கீரையை பறித்து நம்ம அதுலேயும் போட்டு நல்லா கரைச்சிட்டு இதை கூட சேர்த்தோம்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 90% வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு மறுபடியும் வந்துட்டு பெப்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா லைட்டாக. சிம்பிள் தான். இந்த ரத்த பொரியல் செய்கிறது வந்து ஒரு 5 நிமிஷோட வேலை தான் இது. ரொம்ப நேரம்லாம் வந்துட்டு இது எடுத்துக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த ரத்த பொரியல் போட்டு நீங்கள் வந்துட்டு இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு சுண்டுதோ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாலே ரத்த பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள். ஸோ ரத்த பொரியல் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரத்த பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.
நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.